வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் மீடியாவின் 10 மணி செய்திகள். 10 மணி செய்தியில் முதலில் வரப்போறது தமிழர் தாயகத்தை முதன்மைப்படுத்தின செய்திகள். இன்று காலை மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் போது 2 கொல்லப்பட்டிருக்கின்றனர். மேலும் 2 படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். படுகாயமடைந்தவர்களில் ஒருவர் மன்னார் வைத்தியசாலையிலும் மற்றொருவர் யாழ் போதனா வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய துப்பாக்கிதாரிகள் தப்பிச் சென்று விட்டனர். ஆயினும் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர்கள் இன்று நீதிமன்றத்தில் இடம்பெற இருந்த வழக்கொன்றுக்காக சாட்சி சொல்ல வந்தவர்கள் என்று முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது என்னவென்றால், கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் திகதி மன்னாரின் உயிலங்குளம் பகுதியில் மாட்டு வண்டி சவாரி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த போட்டியில் கலந்து கொண்டவர்களில் இரு சாராருக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பிலும் பின்னர் வாழ்வெட்டிலும் முடிவடைந்திருக்கு. வாழ்வெட்டின் போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். அது தொடர்பான வழக்கு மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருது. அந்த வழக்கின் போது நீதிமன்றத்துக்கு முன்னிலையாகி சாட்சியம் அளிக்க வந்த நால்வரே இவ்வாறு இன்று காலை துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகி இருக்கின்றனர். இலங்கையில் நீதித்துறையை நம்பி சாட்சியம் அளிக்க வருகிற சாட்சியாளர்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி வருகிறது. இது இலங்கையினுடைய நீதித்துறைக்கு பெரும் ஆபத்தாகும். இந்த துப்பாக்கி பிரயோகத்தை கண்டித்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரட்னம் சுகாஸ் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுக்கு படம் காட்டுவதை நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் தனது சமூக வலைதள கணக்கில் பகிர்ந்திருக்கிற வீடியோ குறிப்பிலேயே இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறார். மன்னாரில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து 2 சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். போலீசாருக்கு முன்பாக நீதிமன்றத்திலே போலீசார் கடமை நிமித்தம் வளமையாக குழுமுகின்ற நேரத்திலே 2 சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு படுமோசமான நிலைமையை எடுத்து காட்டுகின்றது. தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற JVP அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி படம் போடுவதை விடுத்துவிட்டு உண்மையாக நாட்டை கிளீன் செய்வதாக இருந்தால் குற்றவாளிகளை கிளீன் செய்ய வேணும், லஞ்ச மூலலை கிளீன் செய்ய வேணும், தொடர்ந்தும் வன்முறையில் ஈடுபடுகின்ற நபர்களை கிளீன் செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு படம் காட்டுகின்ற செயற்பாடுகளில் மாத்திரம் ஈடுபட்டுக் கொண்டிருக்க கூடாது. யாழ்ப்பாணத்துல அதுக்கு 3 MP இருக்கு. அதுல ஒரு MP கல்ல பிடிக்கிறான் படம் காட்டுறார். கல்ல பிடிக்கிறது பிழை இல்லை, ஆனா அவர் கல்ல பிடிச்சு போட்டு போலீசாரை கண்டிப்பதாக சொல்லுகிறார். அவருக்கு விளங்குல இப்ப ஆட்சியில இருக்கிறது தாங்களா அல்லது வேறு யாருமாண்டு ஒரு எதிர்கட்சி மாதிரிதான் JVP செயற்பாடுகள் காணப்படுகிறது. தற்பொழுதும் ஆட்சியில் இருப்பது தாங்கள் தான் என்பதை JVP உணர வேண்டும். இன்னொரு MP யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். அவர் சொல்றார், காணாமல் ஆக்கப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று. யார் விடுதலை செய்யணும்? நீங்கள் தானப்பா விடுதலை செய்யணும். நீங்கள் தானே அரசாங்கம். அப்ப நீங்கள் அரசாங்கம் என்றதை மறந்து படம் காட்டிக்கொண்டு திரிகிறீர்கள். ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால மக்கள் நம்பி வார ஒரு இடத்துல 2 சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதல் இதை தடுங்கும். JVP சிங்கள மக்களுக்கு நன்மை செய்வதாக இருந்தால் முதலில் நாட்டை படுகொலைக்குள் தள்ளி கொள்ளையடித்த ராஜபக்சேக்களை கைது செய்து சிறைக்குள்ளே அடைக்கணும். மஹிந்த ராஜபக்ஷ முதல் கோத்தபாய வரை சிறைக்குள்ளே தள்ளப்பட வேண்டும். மத்திய வங்கியை கொள்ளையடித்த ரணில் விக்ரமசிங்க கூட்டம் சிறைக்குள்ளே தள்ளப்பட வேண்டும். இதை செய்தால் நீங்கள் சிங்கள மக்களுக்கு நல்ல தலைவர்கள். தமிழர்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் தமிழற்ற இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தாங்கோ. காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்து என்று சொல்றதுக்கு ஒரு விசாரணையை, சர்வதேச விசாரணையை நடத்துங்கோ. அரசியல் கைதிகளை விடுவீங்க. ஆனா நேற்று நீதியமைச்சர் சொல்றார் அரசியல் கைதிகள் என்று வெறுமே இல்லை என்று. அப்ப மக்கள் உணர வேணும். அதுவும் JVPக்கு வாக்களித்த தமிழ் மக்கள் கூனி குறுக வேண்டிய நேரம் இது. மன்னார் மாவட்டத்தில் மட்டும் வன பாதுகாப்பு மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்பின் கீழ் பொதுமக்களுக்குரிய 4620 ஏக்கர் காணி உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. மன்னார் மாவட்டத்தின் முசலி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது. இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த கிராமட்ட அமைப்புகள் சார்பிலேயே இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. எனவே பொதுமக்களுக்குரிய இந்த பெருந்தொகை காணியை வன பாதுகாப்பு மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களும் இதை விடயத்தை வலியுறுத்தி இருக்கிறார். கிளிநொச்சியிலிருந்து செயற்பட்டு வரும் சுயாதீன ஊடகவியலாளரான சுப்பிரமணியம் பாஸ்கரன் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய வீட்டுக்கு சென்ற நபர்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றனர்.
கிளிநொச்சியிலிருந்து இயங்கி வரும் விவசாய அமைப்பு ஒன்று தொடர்பில் அவர் வெளியிட்ட செய்தி தொடர்பிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதாக தெரிய வருகிறது. இது குறித்த முறைப்பாட்டினை கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் அவர் மேற்கொண்டிருக்கிறார். இந்த தாக்குதலை நடத்திய சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து அவர் ஊடகங்களுக்கு கூறியுள்ள கருத்துக்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய பேர் சுப்பிரமணியம் பாஸ்கரன். நான் ஒரு ஊடகவியலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு காலமே ஒரு ஆள் மோட்டர் பைக்கில் வந்து கூப்பிட்டு நான் எழும்பி வெளியில் வர்ற போது ஹெல்மெட்டை கலட்டி நான் கேட்டை திறந்து உள்ளுக்கு வாங்கன்னு சொல்ல கன நேரமாக கூப்பிட்டோன்னு. அப்போ நான் கூப்பிட்டு கேட்டை திறந்து உள்ளுக்கு விட அப்போ 2 பேர் வந்தவர் 2 மோட்டர் பைக்கில். அப்போ நான் முதல் வந்தவரை தான் கண்டு நான் வந்து கேட்டை திறந்து உள்ளுக்கு வந்து இதண்ட அப்போ என்னென்று கேட்டு பேசி போட்டு செய்தி போட போகிறதையும் நீ இருக்க போகிறதையும் பார்ப்போம்ன்றது ஹெல்மெட்டால் ஒரு அடியை அடித்தவர் எனக்கு. அப்போ பிறகு நான் பக்கண்டு வெளியில் வர்றதுக்கு இடையில் இந்த அடி விழுந்துடும். இந்த கேட்டுக்கு வந்து ஒரு கயிறு ஒன்று போட்டிருக்கோம். மற்றவர் கட்டையோடு வந்தவர். அவற்றை ஒரு கம்பி, ஒரு இரும்பு கம்பி மாதிரி ஒன்று வச்சுருந்தவர். அது இது ஆனால் என்னென்னா இது பின்னணி என்னென்னு கேட்டால், கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமாக இருக்கிற இரணமட குளத்தில் வந்து விவசாயிகள்கிட்ட இருந்து சுமார் 37 மில்லியனுக்கு மேற்பட்ட நிதி அறவிடப்பட்டு அந்த நிதி வந்து உரிய முறையில் பயன்படுத்தப்படையில், திணைக்களங்களால் கணக்காய்வு செய்யப்படையில் என்ற செய்தி பல்வேறு விவசாயிகள்டையும் இந்த இது சம்பந்தமான பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது, கேள்விகள் இருந்தது. அப்போ இதை நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்களால் போட்டதில் கமநல திணைக்களத்தில் போட்டு எடுத்ததில் சில ஆவணங்கள் எனக்கு கிடைச்சிருந்தது. சம்மேளனம் வந்து பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்புன்னு சொல்லியும் அந்த அமைப்பு பதிவு செய்யப்படையில்லை, இது கணக்காய்வுகள் செய்யப்படையில்லை, இந்த காசுகள் வந்து பேங்கில் டிபாசிட் செய்யப்படையில்லை அண்டு எந்த ஒரு திணைக்கள அதிகாரிகளுடைய அனுமதியும் இல்லாமல் இந்த காசுகள் செலவிடப்பட்டிருக்கிறேன் வந்தது. அப்போ இது ஏற்கனவே தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்குள்ள நான் அது சம்பந்தமான ஆவணங்களை திரட்டி அதிൻ്റെ உண்மைத்தன்மை வெளியில் வந்துட்டது. அப்போ வெளியில் வர்றேன். அது தொடர்பாக இன்னும் ஒரு நான் திரட்டிய தகவலை சக ஊடகவியலாளருக்கு வழங்கி அவரும் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். அந்த செய்தியின் அந்த நிதியோடு சம்பந்தப்பட்ட பொருளாளராக இருக்கிறவற்ற மகனும் அவரோட சேர்ந்து அந்த பிரதேசத்தில் கமவிதானியாக இருக்கிற ஒருவற்ற மகனும் தான் இந்த வீட்டை வந்து இந்த இது தண்டது. ஆனால் ஊடகவியலாளர் கிளிநொச்சியை பொறுத்தளவில் ஊழல், மண் மாபியாக்கள் இப்படியானதுக்கு வந்து செய்திகளை வெளியிடுறதால ஊடகவியலாளருக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் இருக்குது. இப்போ அண்மையில் கூட இன்னும் ஒரு ஊடகவியலாளர் தாக்கப்பட்டிருக்கின்றார். அப்போ இப்படி இந்த ஊழல் சம்பந்தமாகவோ அல்லது மோசடி சம்பந்தமாகவோ செய்தி அறிக்கையிடல் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தளவில் செய்ய இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்குது. இன்றைக்கு போலீஸ் வந்து சம்பவ இடத்துக்கு போலீஸ் வந்து விசாரணையை மேற்கொண்டிருக்கு. அதே நேரம் இந்த சம்பவத்தோட தொடர்பட்ட 2 பேரையும் போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள். தற்போது கிடைத்த தகவலின்படி அவர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தின் கொட்டடி பகுதியில் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர்களுக்கும் இன்னொரு குழுவினருக்கும் இடையிலான வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றிருக்கு. இந்த வாழ்வெட்டு சம்பவத்தின் போது காயமடைந்த 2 பருத்தித்துறை மந்திக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த வாழ்வெட்டு சம்பவத்தை அடுத்து கடல் தொழில்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டுள்ளனர். இலங்கையில் புதிதாக 13 சுற்றுலா வலயங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. இலங்கையில் ஏற்கனவே 26 சுற்றுலா அபிவிருத்தி வலயங்கள் உள்ளன. இதில் புதிதாக 13 சுற்றுலா வலயங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. அதில் அனுராதபுரம், பொலனறுவை, திருகோணமலை, குச்சவெளி, யாழ்ப்பாணம், கண்டி, மாத்தளை போன்ற பகுதிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இதில் சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சுற்றுலா வலயங்களுக்குள் யாழ்ப்பாணமும் உள்ளீர்க்கப்பட்டிருக்கு. அண்மையில் த டைம்ஸ் சஞ்சிகை வெளியிட்ட உலகில் சிறந்த சுற்றுலா மையங்களில் ஒன்றாக யாழ் நகரமும் பெயரிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் கைதிகள் இல்லை என்று பல்லவி பாடாமல் இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுவியுங்கள் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள். அவர் நேற்று ஊடகங்களுக்கு வழங்கின செய்தி குறிப்பில் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டிருக்கு. அந்த செய்தி குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னவென்றால், சிறையில் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கூறுகிறார். அன்று அரசுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடிய தமது போராளி குழுக்களை அரசியல் போராளிகள் என அழைக்கும் ஜேவிபி இன்று தமிழ் அரசியல் போராளி கைதிகளை அரசியல் கைதிகள் என சொல்ல மறுக்கிறது. இது எங்களுக்கு பழகி போன பழைய பல்லவி. வளமையான அரசாங்கங்கள் எல்லாமே இதைத்தான் சொல்லி வந்திருக்கின்றன. எனவே புதிய மாற்றத்தை செய்ய போகிறோம் என்று சொல்லி ஆட்சியை பிடித்த இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பழைய பல்லவிகளை தொடர்ந்தும் பாடிக்கொண்டிருக்காமல் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை நீக்க வேண்டும் என்று கூறி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது.
இந்த வழக்கின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய சட்டத்தரணி சோனானி தயாரத்ன இந்த வழக்கு தொடர்பாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய தனது கட்சிக்காரருக்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரினார். இருப்பினும் அமர்வு முறையாக அமைக்கப்படாததால் இந்த கோரிக்கையை மறுநாள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறு நீதிபதி சட்டத்தரணிக்கு அறிவுறுத்தினார். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட வழக்கு வரும் 31ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறதாக உத்தரவிடப்பட்டிருக்கு. இலங்கையில் போர் முடிந்து 14 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் அகதி முகாம்கள் இன்னமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்ற செய்தி தேசிய கணக்காய்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிய வந்திருக்கு. இன்னமும் 971 குடும்பங்கள் அகதி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் என்ற செய்தியும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அதிகார சபையின் கணக்கு தொடர்பான அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த வருடத்தில் மட்டும் இந்த அகதி முகாமுக்கான நீர் வழங்கல் செலவு 16.78 மில்லியன் ரூபாய் என்று அறிக்கையிடப்பட்டிருக்கு. இப்படி கணக்காய்வு அறிக்கையில் அகதிகளுக்காக செலவிடப்பட்டிருக்கிறதாக காட்டப்பட்டிருக்கிற இந்த அகதி முகாம்கள் எங்கே இருக்கு என்றுதான் தெரியவில்லை. யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்கள் 2 நேற்றைய தினம் நிறை குடி போதை வெறியில் தள்ளாடிய நிலையில் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த 2 மாணவர்களையும் சிறுவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருது. அண்மை நாட்களாக யாழ் நகரை அண்டிய பிரபல பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களை இலக்கு வைத்து போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தில் உள்ள 7 மீனவ அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்குது என்று தெரிய வந்திருக்கு. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு வரும் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த கோரி பல்வேறு தரப்பினரும் தமிழக முதல்வருக்கு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். இது தொடர்பான பேச்சுக்களை நேரடியாக நடத்துவதற்கே வடபகுதியிலிருந்து 7 மீனவ அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளை தமிழக முதல்வர் சந்திக்க ஏற்பாடாக இருக்கு என்றும் அந்த செய்தியில் மேலும் சொல்லப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் வடமராட்சி கிழக்கின் நாகர்கோவில் கடற்கரைக்கு பௌத்த மத சின்னங்கள் அடங்கிய மிதவை ஒன்று கரையொதுங்கி இருந்தது. இந்த மிதவையில் வைக்கப்பட்டிருந்த 18 புத்தர் சிலைகளும் அதனோடு இணைந்த பௌத்த மத எச்சங்களும் இன்றைய தினம் மருதங்கனி போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து வரப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கு. மியான்மர் நாட்டில் பௌத்த துறவிகள் இறக்கும்போது அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பௌத்த எச்சங்கள் எல்லாமே ஒரு மிதவையில் ஏற்றப்பட்டு அது கடலில் விடப்படுமா. அந்த பௌத்த மத எச்சங்கள் கடலில் மிதந்து எந்த நாட்டுக்கரையை அடைகிறதோ அந்த நாட்டில் அவருடைய ஆன்மா சாந்தி அடைகிறது என்ற ஒரு ஐதீகம் மியான்மர் நாட்டில் பேணப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையிலேயே மியான்மர் நாட்டில் இறந்த பௌத்த துறவி ஒருவரின் கைவசம் இருந்த பௌத்த மத எச்சங்கள் மிதவையில் ஏற்றப்பட்டு கடலில் விடப்பட்டிருக்கு. அது வடமராட்சி கிழக்கின் நாகர்கோவில் பகுதியில் கரையொதுங்கி இருக்கு. எனவே வரலாற்றில் மியான்மர் நாட்டின் பௌத்த துறவியின் ஆத்ம சாந்தி அடைந்த இடமாக நாகர்கோவில் பதிவாக போகிறது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் நேற்றைய தினம் சீன மக்கள் மண்டபத்தில் அமோக வரவேற்பு அளித்து வரவேற்றிருக்கிறார். மரியாதை வேட்டுக்களுடன் மிகுந்த கௌரவமான முறையில் இந்த வரவேற்பு நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வரவேற்பு நிகழ்வை தொடர்ந்து சீன மக்கள் மண்டபத்தில் 2 அரசு தலைவர்களுக்கும் இடையில் சுமூகமான கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றிருக்கு. இந்த கலந்துரையாடலின் போது சீன ஜனாதிபதி அபிவிருத்தியின் புதிய யுகத்துக்காக இலங்கையுடன் இணைந்து பயணிக்க தயார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடு நெருங்கிய நட்பு நாடுகள் என்ற வகையில் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான வரலாற்று ரீதியான தொடர்புகள் பற்றி நினைவு கூர்ந்த சீன ஜனாதிபதி எதிர்காலத்தில் இலங்கையில் இடம்பெறவுள்ள அபிவிருத்தி சார்ந்த செயற்பாடுகளுக்கு தாம் எப்போதும் உதவ தயாராக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரத்தில் இந்த சந்திப்பின் பின்னர் 2 நாட்டு அரசு தலைவர்களுக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கு. இலங்கையின் விவசாயம், எரிபொருள், மின்சக்தி மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளை மேம்படுத்துவதற்கான 15 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டிருக்கு. இந்த பயணத்தின் போது இலங்கை ஜனாதிபதியுடன் அமைச்சர்களான விஜித ஹேரத் மற்றும் பிமல் ரத்நாயக்க ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த உடன்படிக்கையில் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அம்பாந்தோட்டையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை அமைப்பதற்காக $3.7 பில்லியன் இலங்கைக்கு சீனா வழங்குவதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கு. இது இலங்கைக்கு கிடைத்துள்ள பாரிய வெளிநாட்டு முதலீடு ஆகும். இலங்கையின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சுக்கும் சீனாவின் சினோபெக் நிறுவனத்துக்கும் இடையில் தான் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அம்பாந்தோட்டையில் அமைக்கப்பட உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் ஊடாக நாளொன்றுக்கு 2 லட்சம் பீப்பாய்கள் எண்ணெய் சுத்திகரிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நன்றி நண்பர்களே, இவ்வளவுதான் இன்றைய 10 மணி செய்திகள். மீண்டும் நாளை இன்னொரு 10 மணி செய்தியில் உங்களை சந்திக்கிறேன்.